ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ஒரு மார்னிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் இந்த வெந்தயம் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே வெதுன்னு குடிச்சிடணும். நான் டெய்லியும் எடுத்துக்கிறேன். ஒரு கப் நீங்களும் எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மார்னிங் டிஃபனுக்கான எல்லா வேலையும் சைட் பை சைட் அப்படியே செஞ்சிட்ருந்தேன். காலையில் இட்லியும் இட்லி குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தி கால் பண்ணியிருந்தான். அவள் ஏதோ எங்கேயோ ஃபங்க்ஷன் போயிருந்தாலாம். அவள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி அவங்க சொந்தக்காரங்க ரிலேட்டிவ் இருக்கிற இடம் தான். இவ ஹஸ்பண்ட் போயிருக்கிறாங்க. நல்லா தான் எல்லாம் நல்லா ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த காமெடியிலேயே அவங்க வீட்டுக்காரர் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாரு. அது இவளுக்கு அது இன்சல்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஏதோ இருந்திருக்கு போல். மற்றவங்களாம் காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. இவ என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தான். சடனாக என் ஹஸ்பண்ட் என்னை விட்டு கொடுக்குற மாதிரி பேசிட்டாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. நான் உடனே கேட்டேன், நீ இதை அவர்கிட்ட சொன்னியா? நீங்கள் இந்த மாதிரி பேசினது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீ சொன்னியான்னு நான் கேட்டதுக்கு அவர் சொன்னா, இல்லை நான் சொல்லலை, நான் எதுவும் கேட்கல. நான் கேட்டு அவர் கோவப்படுவாரோ இல்லை எதனா சங்கடப்படுவாரோ என்னமோன்னு சொல்லிட்டு தான் நான் கேட்கல அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், நீ கேட்டிருக்கணும். இந்த மாதிரி இது முன்னாடியே நம்ம சொல்லாமல் விட்டுட்டோன்னா அவரும் வருத்தப்படுவாங்களோ இல்லை அவங்க கோவப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம அமைதியாக போகிறனால இது இன்னும் நம்மளுக்கு பெரிய அளவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத முதல்ல அவங்கக்கிட்ட நம்ம சொல்லிட்டோம்னா, ஒருவேளை அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா திரும்ப அந்த விஷயத்த அவங்க நம்மளுக்கு பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ நம்ம முதல்ல அவங்கக்கிட்ட அதை சொல்லணும்ல, எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஸோ நம்ம இன்னொரு தடவை நம்மளுக்கு அது நடக்காது அப்படின்னு என்னோடய ஒப்பீனியன். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிவிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.